18/1/2026 தை அமாவாசை. தை பிறந்தால் வழி பிறக்கும். உலகத்தில் வாழும் அனைத்து குடும்ப மக்களுக்கும், உங்கள் கணவன்மார்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பேர குழந்தைகளுக்கும், உங்கள் செய்யும் தொழில் வாழும் வீட்டிலும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், கடன் தொல்லை உள்ளவர்கள், கோர்ட்டு வழக்கு உள்ளவர்கள், அதன் மூலம் இந்த தை அமாவாசை ஒரு அற்புதமான நாள். இங்கே பிரம்மாண்டமான ருத்ரயாகம் சென்னை சாந்தி மஞ்சுளா குடும்பத்தின் சார்பில், அவங்க அப்பா அம்மா சார்பில் நடைபெற்றது. இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையை நான் வைக்கிறேன். என்னென்ன, இந்திய நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பொறாமைகள் உள்ளது. பக்கத்து வீட்டில், எதிர்த்து வீட்டில், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், நம்ம உறவினர்கள், நம்ம எப்போ கீழே விடணும்னு சொல்லிட்டு சில நபர்கள் கோயிலுக்கு போய் தீய சக்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால்தான் நல்ல நேரம் இருந்தாலும் அவங்களால எதுவுமே நடக்க முடியல. அதனால்தான் சிறு நோயிலிருந்து பெருநோய், கேன்சர் வரைக்கும் அந்த நோயால் மாட்டிக்கிறாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாருடைய பிரார்த்தனைகளும், எல்லாருடைய வேண்டுதலும், உங்கள் குடும்பத்தில் எந்த கண் திருஷ்டி இல்லாமல் இந்த பத்ரகாளி ஒருத்தி தான், இந்த துர்காதேவி ஒருத்தி தான் உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும். சிவன் ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பார். உங்கள் பாவத்தை நீக்கிறதுக்கு அவர்கிட்ட பவர் கிடையாது. பிரம்மன் படைச்சிட்டார், அவரால் ஒன்றும் மாற்ற மாட்டார். நவகிரகங்கள் உன்னை விடாது. நல்ல நேரம் சனி திசை 19 வருஷம் கொடி கட்டி பிறப்பான். அந்த 19 வருஷம் மாறட்டமே, ஆட்டி படைச்சிடும். நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி சாயந்தரம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் பயம் இருந்தால் தான் பக்தி இருக்கும், பக்தி இருந்தால் தான் பயம் இருக்கும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும், உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அனைத்து பக்தர்களுக்கும், உலக நாட்டு பக்தர்களுக்கும், இந்திய நாட்டு பக்தர்களுக்கும், தமிழ்நாட்டு பக்தர்களுக்கும் எல்லா அருளும் கிடைத்து, இதுதான் என்னுடைய நம்பர். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறப்பு யாகமும் சிறப்பு பூஜையும், இப்பொழுது அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு காலையிலும் ராகு காலத்தில் சிறப்பு பூஜை நடக்கிறது. எல்லா அருளும் பெற்று இப்போது அம்மன் திருவருளை பெறுவோமாக. எல்லாரும் வேண்டிங்க, மனசார வேண்டிங்க, அம்மன் உத்தரவை எதிர்பார்ப்போம்.